ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் 4வது பரிசுத்த மனமகிழ்ச்சி நாள் இது. வாரத்தின் 1வது நாளாகிய இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் டிவிக்கு முன்பாக, இந்த யூடியூப் சேனல் முன்பாக பார்ப்பதற்கு ஆயத்தமாகி விட்டீர்களா? எல்லாரும் வாருங்கள். நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவர் நமக்கு இந்த நாளை, இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தரும்படிக்காய் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எல்லாரும் துதிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கமும் உள்ளதான எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நல்ல தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர் இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக கைகும்பிட்டு கேட்கிறோம். அப்பா இறைஞ்சு மண்டாடுகிறோம். தயவு செய்து பரிசுத்தரே பிச்சை கேட்கிறோம், அற்புதம் செய்யுங்கப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் ஒரு சொடக்கு கூட போட முடியாது டாடி. ஆம் தகப்பனே, எங்களுடைய இந்த ஆராதனை சூழ்நிலையில் உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்கள் ஆளுகை எங்களுக்குள்ளே இருப்பதாக ஐயா. ஆமாண்டவரே, நாங்கள் பாடும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக, எங்கள் உள்ளங்களில் அசைவாடுவீராக என்று ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனையை தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை எல்லாரும் உணரும்படி செய்தருளும். அப்பா கட்டாயம் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி பரிசுத்தரே. ஆமாண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவர்களுக்காக ஜெபிக்கும் சற்று முன்பதாக தகப்பனே, சங்கீத பகுதியிலே உம்மை மகிமைப்படுத்தவும் அனுகிரகம் செய்தலும். ஆராதனை நீ ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுங்கப்பா, பொறுப்படுங்க ப்ளீஸ் டாடி. உங்கள் ப்ரெசன்ஸ் தான் எங்களுக்கு வேணும். ஆம் தகப்பனே, தொடர்ந்து தகப்பனே நாங்கள் உமக்கு துதி செலுத்திய பிறகு இதோ ராஜா, நாங்கள் வேத வசனத்திற்குள்ளே கடந்து போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக, அடிமையை மறைத்து தம்மை வெளிப்படுத்துவீராக. எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள், சகலரும் வேத வசனங்களை திறந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அப்பா ஆமேன். ஆமாண்டவரே, குறிப்பு எழுதி கொள்ளத்தக்கதாக நோட்டு புத்தகங்களையும் கூட ரெடியாக்கி வைத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சகலரையும் ஆசீர்வதி, எல்லாரையும் பிரசன்னத்தினால் நிரப்பும். ஆராதனை முடிவில் உள்ளதான தகப்பனே, அந்த ஹீலிங் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இருக்கிறபடினால ஒரு வியாதிஸ்தரும் இருக்கக்கூடாது. எல்லா வியாதிஸ்தரும் சுகமடைய கட்டளையிடுகிறேன். ஏனென்றால் நீர் அப்படி வாக்கு பண்ணியிருக்கிறேன். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கும் போது வியாதிஸ்தர்கள் கூட சொஸ்தமாவார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. கட்டாயம் அற்புதம் செய்தருளும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அப்பனே நீங்கள் கூட இருந்துள்ள அற்புதரே சகாயம் பண்ணும். உங்கள் வல்லமையுள்ள பிரசன்ஸை நாங்கள் அனுபவிக்கட்டும் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகல துதி கனம் மகிமை புகழ் எல்லாம் உமக்கே உரித்தாவதாக நினைத்தருளும். இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற எல்லாரையும் கட்டாயம் ஆசீர்வதிக்கணும்ப்பா. தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருந்தாலும் ஐயா, நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ஆகையினால நாங்கள் எல்லாரும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தேடுவதால் உம்முடைய பிரசன்ஸை உணர்ந்து ஆண்டவரை உம்மை துதிக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஆண்டவரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பாடல் வேளை இது. எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல நம்முடைய சகோதரர் பிரவீன் அவர்கள் பாட, அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆம், நம்முடைய மகன் உற்சாகமாய் பாடுகிறவர், ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர். அவரோடு சேர்ந்து நாமும் பாடுவோம். கர்த்தர் இறங்குவாராக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க? குடும்பமாக தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 91:2 இப்படி அழகாக சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. எங்களோடு சேர்ந்து இணைந்து யெகோவா
தேவனே, என் நம்பிக்கை நீர்தானே, என் கண்மலையே, என் கோட்டையே, நான் நம்பும் தெய்வம் நீரே என்று அழகான ஒரு பாடல், ரீகன்ஸ் கோம்ஸ் ஐயா எழுதின ஒரு பாடல். எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவீங்களா? ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டுவோமா? யாரும் சும்மா இருக்க வேண்டாம். தேவனை ஆராதனை செய்கிற வேலை இது. கர்த்தருக்கு துதி பலிகளை செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டுவோம். யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதானே. யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதான். யெகோவா, யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதானே. யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதானே. கண்மலையே, கோட்டையே, நான் நம்பும் தெய்வமே. கண்மலையே, கோட்டையே, நான் நம்பும் தெய்வமே. யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதானே. யுத்தங்கள் எனக்கு எதிராய் பெரும் படையாய் எழும்பினாலும், யுத்தங்கள் எனக்கு எதிராய் பெரும் படையாய் எழும்பினாலும், எந்த நெஞ்சம் அஞ்சிடாது தஞ்சமாக நீர் வந்ததால். எந்த நெஞ்சம் அஞ்சிடாது தஞ்சமாக நீர் வந்ததால். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி. நங்கூரமே உமக்கு என்னோட நம்பிக்கையே, என்னுடைய நங்கூரமே. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதானே. யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதானே. துச்சன பிரவாகங்கள் என்னை மேற்கொள்ள வந்த போது, துச்சன பிரவாகங்கள் என்னை மேற்கொள்ள வந்த போது, என் கதறல் கேட்டீரையா, கண்மலை மேல் வைத்தீரையா. என் கதறல் கேட்டீரையா, கண்மலை மேல் வைத்தீரையா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நங்கூரமே, என் நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி. யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதானே. யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதானே. இயேசுவின் ரத்தம் உண்டு, அவர் நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசுவின் ரத்தம் உண்டு, அவர் நாமத்தில் ஜெயம் உண்டு. அபிஷேகம் எனக்குள் உண்டு, கிருபையின் மேல் கிருபை உண்டு. அபிஷேகம் எனக்குள் உண்டு, கிருபையின் மேல் கிருபை உண்டு. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதானே. யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதானே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்சலோனுக்கு பயந்து தாவீது ஓடின சமயத்துல, எல்லாரும் வெறுக்கப்பட்டு எல்லோரும் கேவலமா பேசின அந்த சமயத்துல, தாவீது தேவனை வைராக்கியமா பற்றி கொண்ட அந்த சூழ்நிலையில இழந்து போன ஸ்தானத்தை திருப்பி தாவீதுக்கு அவர் கொடுத்தார். அதே போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், யாரு கைவிட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இழந்த சூழ்நிலையில் இழந்த காரியத்தை தேவன் திருப்பி உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எங்களோடு சேர்ந்து தகப்பனே, தந்தையே, என் தலையை நிமிர பண்ணுகிற தேவனே என்று உற்சாகமாய் நீங்க கரங்களை தட்டி பாடுவீங்களா? ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி ஒரு வாக்குத்தத்த பாடல் எங்களோடு சேர்ந்து. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலங்கி நிற்பதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீ தாங்குகிறீர், என்னை தள்ளாட. நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு அறிக்கை செய்வீங்களா? கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்விகள் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்விகள் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கின்றேன்.
தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளை தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நன்றி சொல்லுகிற தகப்பனே, சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்க தலைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி எங்க பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர் நீர் ஒருவர் தகப்பனே. யார் யாரெல்லாம் இந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, இழந்து போன ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்களோ, திருப்பி நீ எடுத்து கட்ட போகிறபடி நான் நன்றி சொல்லுகிற தகப்பனே. எங்க கோட்டை நீங்க, எங்க கேடகம் நீங்க, எங்க பலன் நீங்க, எங்க அரண் நீங்க தகப்பனே. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம். Thank you, Jesus. கர்த்தருக்கே மகிமை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாய் பாடினோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது நாம் இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நிற்போமா? Now we are going to have the worship session. ஆண்டவரை ஆராதிக்கும் வேலைக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தொடுதலை உணரும்படிக்கா எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், நம்மை விட்டு கொடுப்போம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விட்டு கொடுப்போம். Come on my dear children of God, let us yield ourselves to the Holy Spirit so that the Holy Spirit may intervene to us, may come and touch us. பரிசுத்தாவியானவர் நம்மை வந்து தொடுவாராக. உசம்மஹல் அதுராவஹவா உசப்ஹோ ஒபமாலஹ திக் ஜஜாகரகதஹா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பயப்படாதே என் ஜனமே, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து, ஆம், அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் மறைவிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பெற்றுக்கொள், என்னுடைய வல்லமை கடந்து வருகிறது. பயப்படாதே என் ஜனமே, நீ அசாதாரண ஜனம், ஏனென்றால் நீ என்னுடைய ஜனம். நான் உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்த அப்பா, நீங்க எங்களோடு பேசும்போது எங்களுக்கு என்ன கவலை? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கோடி நன்றிகள் அப்பா. தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இப்பொழுது அப்படி எழுந்து நின்ற மட்டில் நாம் தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே நம்முடைய மகன் சகோதரர் காட்வின் அவர்கள் நம்மை ஆராதனையிலே உற்சாகப்படுத்துவார்கள். தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளை, அவரோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை ஆராதிக்கலாம். Come on, this is our time to lift up the name of the Lord by worshiping His holy name. Amen. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இந்த காலை வேளையிலும் கூட அப்பாவுடைய சமூகத்துக்கு நேராக உங்கள் இருதயத்தை ஏறெடுப்பீங்களா? கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணிங்க. பார்ப்போம். வாய்களை திறந்து அப்பாவுடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திர பலிகை இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இதேவேளை தேவனை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தலாமா? கோழித்தின் குஞ்சுகளை பாதுகாப்பது போல தம்முடைய சட்டுகளின் கிளையிலே நம்மை மறைத்து கொண்டாரே, அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை சோர்வோடு பார்த்து கொண்டிருக்கலாம், பலவீனத்தோடு நீங்கள் இருக்கலாம். இந்த பாடலை பாடுகிற வேளையிலே அவருடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்திற்குள்ளாக கடந்து வரப்போகிறது. உங்களை அவர் தொட விரும்புகிறார், உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறீங்களா? விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறீங்களா? பறந்து காக்கும் பட்சியைப் போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே
ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியைப் போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, பாதை என்னை, எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாடுறீங்க? கூடாரமாக இருப்பவரே, யாவே யாவே யாவே. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் குடும்பத்திற்குள்ளாக ஆசீர்வதிக்கிறார். யாவே 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 ரோஃபேகா, யாவே ரோஃபேகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் அவருடைய ஆவியானவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அங்கே விடுதலை உண்டு. மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவி. கரங்களை உயர்த்தி யாவே யாவே யாவே. இப்பொழுது தொடுகிறார். யாவே 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 ரோஃபேகா, யாவே ரோஃபேகா. என் சார்பில் நீர் பலியானி எந்தன் இடத்தை எடுத்துக்கொண்டீ. என் சார்பில் நீர் பலியானி எந்தன் இடத்தை எடுத்துக்கொண்டீ. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே யாவே. அவர் கொடுக்கிற விடுதலை பூரணமானது, அவர் கொடுக்கிற விடுதலை நிரந்தரமானது. யாவே 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 ரோஃபேகா, யாவே யாவே யாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் மத்தியிலே ஆசீர்வாதங்க. யாவே 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 ரோஃபேகா, யாவே ரோஃபேகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மருத்துவரின் அறிக்கை, அவருடைய ரத்தத்தில் விடுதலை உண்டு. சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால்
யாவே யாவே நன்றி பரிசுத்தாவியானவரே. யாவே ஓ ஷேரேகே யாவே எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க. யாவே யாவே ரோஃபேகா யாவே 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 ரோஃபேகா யாவே ரோஃபேகா யாவே. நன்றி பரிசுத்தாவியானவரே. மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறீங்களே, இப்பொழுதே பலனத்தை மாற்றுகிறேன். இப்பொழுதே சோர்வுகள் மாறுகிறது, ஒரு புது பலன் உண்டாகிறது. ஆவியானுடைய அபிஷேகம் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியினாலே உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். நன்றி பரிசுத்தாவியானவரே. ரோஃபேகா யாவே ரோஃபேகா யாவே ரோஃபேகா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துங்க. தேவனுடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துங்க. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாக இருக்கிறோம் அல்லவா? எவ்வளவு அருமையான பாடல் மற்றும் ஆராதனை அனுபவித்தோம். இப்பொழுது நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்ற மட்டில் வேதத்தில் சங்கீத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 118 சங்கீதம், சாம் 118. அந்த 118வது சங்கீதத்தில் 1 முதல் 9 வசனங்கள் வரைக்கும், ஃபர்ஸ்ட் 9 verses, முதல் வசனத்தை பாஸ்டர் சாம் கமலேசன் அவர்கள் வாசிப்பார்கள். 2வது வசனத்தை நான் வாசிக்கும்போது நீங்களும் என்னோடு சேர்ந்து வாசிங்கள். அப்படி மாறி மாறி வழக்கம் போல் வாசிக்கலாம். பாஸ்டர் சாம் கமலேசன். சங்கீதம் 118 முதல் 9 வசனத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்லுவதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். 9வது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த சங்கீத வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 5வது வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். verse 5 is the golden thought today. 5 அந்த 5வது வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I called on the Lord in distress, the Lord answered me and set me in a broad place என்று எழுதப்பட்டிருக்கிறது. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீர்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் போதும், கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். He will answer our prayers. Our God is the one who answers our prayers in the time of trouble. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவிதமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் தாழ்த்தி தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தேவனுடைய பிள்ளைகளே பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிறந்த நாள், திருமண நாள் என்று இன்றைய தினம் அல்லது இந்த வாரத்தில் ஒரு நாள், நீங்கள் யாராக இருந்தாலும் இருக்கிற இடங்களில் இருக்கிறவனமா எழும்பி நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நாம் எல்லாரும்
நம்முடைய கைகளை உயர்த்தி எழும்பி நிற்கிறவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நம்முடைய வெளியேறப்பட்ட கரங்களில் பிறந்த நாள், திருமண நாள் என்று சந்தோஷமாய் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். ஆமாண்டவர், உம்முடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரபா ஹசுனி மேலே ஹெவி கபஹலஹு உஸ்தகு ரஹுசுத்தர் அபிஹிம கரகதா. நீ பெருகுகிற என்னுடைய ஜனம், நீ வெட்கப்படுவது இல்லை. ஆம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ஆண்டு உனக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக இருக்கும். நீ விசுவாசித்து என் சமூகத்தில் அதை அறிக்கை செய்து சுதந்திரித்துக்கொள். என்னுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும் உரிமை உனக்கு உண்டு. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய மக்களை நீர் பெருக செய்யும் ஆண்டு என்று சொல்லி வாழ்த்தியிருக்கிறீர். அப்படியே நினைத்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அப்படியே நாம் உட்காருவோம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தேடும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய வாக்குத்தத்தம், நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லாரும் தேவ செய்திக்கு ஆயத்தமாகி விட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆன்லைன் சர்வீஸில் எப்படி இருக்க போகிறீங்களோ தெரியல. வெண்டைக்காய் வெட்டிக்கிட்டு, கத்திரிக்காய் வெட்டிக்கிட்டு, சிலர் வந்து ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பீங்க அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். இன்னும் சிலர் துக்க மயக்கம் பாதி, ஆராதனை அப்பா சண்டே சர்வீஸ் ஆரம்பமாகிருச்சு அப்படின்ற அந்த பதட்டம் மற்றொரு பக்கம். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்ருக்கார். நீங்கள் எப்படி சபையில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க நேரம் எடுத்துக்கொள்கிறீர்களோ அதே போல தான் இங்கேயும் நேரம் எடுத்துக்கொள்ளணும்னு நான் கர்த்தருக்குள் விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ஆன்லைன் சர்வீஸில் தேவ செய்தி கொடுப்பதனால என்னை நீங்கள் பார்க்க வாய்ப்புண்டு. தயவு செய்து நீங்கள் சிரமத்தை பாராமல் எல்லோரும் பைபிளை எடுத்துக்கோங்க. கூடுமானால் நோட்ஸ் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க தவறாமல். ஏன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் பேசும்போது அது வெளியேறப்பெற்ற வார்த்தைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் அல்ல பேசுவது, கர்த்தர் தான் பேசுவது. இட் இஸ் நாட் மீ டு பிரிங் த வேர்ட் ஆஃப் த லார்ட், பட் இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஹூ எனேபிள்ஸ் மீ டு பிரிங் த வேர்ட் ஆஃப் த லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தான் என் மூலமாக உங்களோட பேசுகிறார். அதனால் எல்லாரும் ஆயத்தமாகவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, தலைப்பு வசனமாக சங்கீதம் 34:7 நாம் வாசிக்க கேட்கலாம். சாம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். இன்றைய செய்தி தலைப்பு பாளையம் இறங்கி விடுவிக்கும் கர்த்தருடைய தூதன் என்பதுதான். The topic of today's message is the angel of God who encamps and delivers. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பாளையம் இறங்கி விடுவிக்கிறார் அதுதான் இங்கே வாஸ்தவம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். The angel of the Lord encamps all around those who fear him and delivers them. நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை சூழ பாளையம் இறங்குகிறார். ஆமாம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவன். இன்றைக்கு நாம் இந்த தூதர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தூதர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதெல்லாம் தியானிக்க போகிறோம். ரொம்ப ட்ரெமெண்டஸ் கிஃப்ட்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அவருடைய தூதர்கள் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நாம் தியானிக்க உங்களுக்கே அதில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். பாருங்கள், முகவுரையாக ஆஸ் அன் இன்ட்ரடக்ஷன் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். an incident that really happened that we are going to see right now.
அதை நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் அங்கே நாம் அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் வேர்ட் ஆஃப் ப்ராமிஸ் டூ. அது அற்புதமான வாக்குத்தத்த வசனமாகவும் இருக்கிறது. 2 Kings 6:16 வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நடந்த ஒரு சம்பவம் இது. சீரியா தேசத்தின் ராஜா இஸ்ரவேல் தேசத்து ராஜாவுக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அந்த பட்டாளத்துக்கும் விரோதமாய் படையெடுத்து வந்த ஒரு சந்தர்ப்பம். அவன் படையெடுத்து வரும்போதெல்லாம் அவன் தோல்விதான் கண்டான். காரணம் என்ன தெரியுமா? அங்கே சீரிய தேசத்திலே அவன் படையெடுக்க வேண்டும் என்று பிளான் பண்ணும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் எலிசா தீர்க்கதரிசிக்கு அதை வெளிப்படுத்துவார். உடனே எலிசா தீர்க்கதரிசி ஞானமாய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் சொல்லி அனுப்பி, இன்றைக்கு நீர் அங்கே போக வேண்டாம், இந்த இடத்திலே சீரியரின் படை வருகிறது, அந்த ஸ்தலத்தில் அவன் பாளையம் இறங்கியிருக்கான், அங்கே போகாதே என்று ஒவ்வொரு நாளும் மிக அருமையாய் சொல்லி சொல்லி அந்த சீரியரின் ராஜா குழப்பமடையத்தக்கதாய் எலிசா மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்தார். அந்த சீரிய தேசத்து ராஜாவுக்கு மிகப்பெரிய சங்கடமாக இருந்தது. இது ஏன் இப்படி நமக்கு ஆகிவிட்டது என்று சொல்லி அவன் தன்னுடைய படை வீரர்கள் மற்ற படைத்தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்டான். நம்முடைய எல்லா விவகாரங்களையும் நாம் இங்கே பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் உளவாளியாக இருந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிவிப்பவன் யார் என்று சொல்லி அவன் கேட்டான். அப்பொழுது அந்த படைத்தலைவர்களில் ஒருவன் சொன்னான், ஆண்டவனே, உங்களுக்கு தெரியுமா, நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசா என்று பெயர். அவர் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அவரை அங்கே போகாதே இங்கே போகாதேன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி விடுகிறார். திஸ் இஸ் த ஒன்லி ரீசன் தட் த ப்ராஃபட் எலைஷா இஸ் hindering the king of Israel not to come to fight the war or to come for the war with Syria. சீரியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண விடாது அவன் தடுத்து விடுகிறான் என்று சொன்னான். இதை கேட்ட உடனே சீரிய ராஜா ஒரு பெரிய இராணுவத்தை, ஒரு பெரிய ட்ரூப்பை அனுப்பி எலிசாவை பிடித்து வரும்படி கட்டளை இட்டு விட்டான். எஸ், தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளோ பயங்கரம் பாருங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த சீரிய தேசத்து இராணுவமே வந்திருக்கு. த ட்ரூப் ஆஃப் சீரியன் கிங் has come to do what? To catch this man of God Elisha and to arrest him. அவனை பிடிச்சிட்டு போகணும், அவனை சிறைச்சாலையில் கொண்டு போய் தள்ளணும், பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு வந்திருக்கு. இந்த சேனைகள்லாம் அதிகாலமே வந்திருக்கிறத பார்த்த உடனே எலிசாவினுடைய வேலையாள், அவருக்கு உடன் ஊழியனாக இருக்கிற அந்த கேயாசி, அவன் என்ன பண்ணுகிறான், ஆண்டவனே, ஐயோ நாம் என்ன செய்வோம், ஒரு பெரிய பட்டாளம் அங்கே இருக்கிறது, காத்திருக்கிறது. எலிசா பயப்படலை. எலிசா சொன்னார், ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபம், ஆண்டவரே, நம்முடைய தூத சேனையை பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று ஒரு சிறு ஜெபம் பண்ணுகிறார் எலிசா. உடனே கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தார். அவன் பார்த்தான், ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் தம்முடைய இராணுவத்தை, தம்முடைய தூத சேனையை யாருக்காக அனுப்பியிருக்கிறார்? கர்த்தருடைய தாசனாகிய எலிசாவுக்காக அனுப்பியிருக்க பெரிய சேனை. அதை பார்த்த உடனே அவன் ஆச்சரியப்பட்ட. அப்போ தான் எலிசா சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். Do not fear, for those who are with us are more than those who are with them என்று அவர் சொல்லுகிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இதை சொல்லி அந்த வார்த்தை தான் நாம் இங்கே பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகள், அந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த சீரிய படை ஃபுல்லாக வந்துச்சு. ஆனால் எலிசா என்ன செய்தார்னா, ஆண்டவரே, இவர்களுடைய கண்களை குருடாக்கும், எல்லாரும் கொஞ்ச நேரம் இவருடைய கண்களை எல்லாம் குருடாக்கும். வந்த எல்லா ட்ரூப் அவங்களுடைய கண்கள் எல்லாம் குருடாகி விட்டது.
அவங்க தடவி தெரிகிறார்கள். எலிசா உடனே போய் சொல்கிறாரு, உங்களுக்கு யாரை பார்க்கணும், வாங்க, நான் அவரிடத்துல நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என் பின்னால் வாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் கண் தெரியாதவங்களாம் மாறிட்டாங்களே, அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார் எங்கள் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில். இஸ்ரவேல் ராஜா உடனே கேட்குறார், ஆண்டவனே இவர்களை எல்லாம் நான் வெட்டி போடட்டுமா? எலிசா சொல்கிறாரு, தீர்க்கதரிசி எலிசா சொல்கிறாரு, ராஜாவை இல்லை இல்லை, அது செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அவர்களுக்கு விருந்து வைத்து நல்லா சாப்பிட வைத்து அவர்களை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே இப்பொழுது இவர்கள் கண்களை திறந்தள்ளும் என்று கேட்டார். அப்பொழுது கண்களை திறந்தார் ஆண்டவர். என்ன ஆச்சரியம் பாருங்க, வந்த எதிராளிகள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லாரையும் சாப்பிட வைத்து சம்பூர்ணமாய் அனுப்பி வைத்தார்கள். அதாவது ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்யும்போது தேவதூதர்கள் செயலாற்றுகிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், தேவதூதர்கள் செயலாற்றுகிறார்கள். The angels of God are serving for the people of God. கர்த்தருடைய ஜனத்துக்காக தேவதூதர்கள் செயலாற்றுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த தேவதூதர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்க போறோம். Who are the angels of God and how about them, that we are going to see. முதல் குறிப்பாக as the first point, பரிசுத்த வேதாகமத்தில் அவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்க போகிறோம். So we are now going to see as the first point about these angels of God, how they are said in the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13:27 வாசிக்கும் போது மார்க் 13:27 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார். ஆமென். இங்கே மிக அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நடக்கிற சம்பவம் தான் இது. அந்த தீர்க்கதரிசன வார்த்தை இங்கே பரிசுத்த ஆவியானவர் மிக அழகாய் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். தூதர்கள் தான் செயலாற்றுவார். பாருங்க, தம்முடைய தூதரை அனுப்புவார் ஆண்டவர். அவர்கள் என்ன செய்வாங்களாம், பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். So he will send his angels and gather together his elect from the 4 winds, from the farth east part of earth to the farth east part of heaven. அருமையான வார்த்தை. எல்லா திசைகளில் இருந்து ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்க்கும் வேலை சீக்கிரமாய் வருகிறது, சேர்க்கும் வேலை வருகிறது. We are going to be gathered. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தர் தூதரை அனுப்புகிறார். The Lord is sending his angels to do that we see. அதை தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ தூதர்கள் பற்றி நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏறக்குறைய 300 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 300 times in 300 places, 300 இடங்களில் தேவதூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே 108 முறை. In the Old Testament it is said about the angels of God for 108 times. புதிய ஏற்பாட்டில் 165 தடவைகள் சொல்லப்பட்டிருக்கு. In the New Testament 165 times about the angels of God we see. இப்படி தேவதூதர்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி வந்து ஊழியம் செய்தார்கள், அவர்கள் என்ன செயலாற்றினார்கள் என்பதை நாம் இந்த இடங்களில் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? How they were looking like. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். in appearance, எப்படி தோற்றத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்களை பட்டயத்தையும் வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ கேருபீன்கள் என்பது
ஒரு தூதர் வகை தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தூதர்கள் பல வகை இருக்கிறார்கள். அதில் ஒரு வகை கேருபீன்கள். ஸோ செரூபீன்ஸ் ஆர் த ஒன் டைப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட். தேவ தூதர்களில் ஒரு கூட்டத்தார் தான் கேருபீன்கள். ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாப்பதற்காக கேருபீன்களை வைத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஏசாயா 6வது அதிகாரத்தில் Isaiah chapter 6 verses 2 and 3 as we read, 2-3 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சேராபீன்களை பற்றி பார்க்கிறோம். செராஃபீம். ஓகே, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு, அதாவது 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று என்ன செய்தார்களாம்? கூப்பிட்டு சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தூத சேனையை, இப்பேற்பட்ட மகத்துவமான அழகான தூத சேனையை பாதுகாவலுக்காக நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். யுத்தம் செய்யவும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தேவதூத சேனையை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தேவ தூதர்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? தூதுவர்கள், the messengers of God. ஆண்டவர் கொடுக்கிற தூதை கொடுக்கிறவர்கள், அல்லது நாம் செய்கிற ஜெபங்களை பரலோகத்திற்கு எடுத்து செல்கிறவர்கள். They have lot of duties, my dear children of God. So these angels of God are very peculiar people who were created by God. ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் நம்மை விட மேலானவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். They are the obedient personalities for God. Whatever the command of the Lord is, at once they promote it. ஆண்டவருடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் உடனே அவர்கள் அதை செயல்படுத்துகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் அவருடைய மேன்மையை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2வது அதிகாரத்தில் 13-14 வசனங்களிலே இந்த தூதர்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக வந்தாங்க. என்னன்னு பார்க்கலாமா? shall we see to that? லூக்கா 2:13-14 வாசிக்க கேட்கலாம். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்போதும் கிறிஸ்து பிறந்தார் என்று டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா எல்லா சபைகளையும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறோம் அல்லவா? அந்த சமயத்தில் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை இது. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள். And suddenly there was with the angel a multitude of the heavenly host praising God and saying, glory to God in the highest, and on earth peace, goodwill toward men. இப்படி அவர்கள் சொல்லி அறிவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூத சேனை, பரமசேனையின் திரள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதனுடனே தோன்றினார்கள். வந்து அறிவித்ததான் அந்த தூதனோடு சேர்ந்து அங்கே அறிவிக்க கேப்ரியேல் தூதனோடு கூட பெரிய சேனையே வந்துச்சு. பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவர் அவ்வளோ பெரிய சேனையை வைத்திருக்காருங்க. பிரதமரோ தமிழக முதல்வரோ நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்? ஒரு பெரிய போலீஸ் அத்தாரிட்டிஸினுடைய ட்ரூப்பே அங்கே வந்துடும், பெரிய இராணுவமே வந்துடும். த மிலிட்ரி டு சேஃப்கார்ட் the people, I mean the authorities, as such, prime minister or chief minister, whosoever they may be, in order to safeguard them, அவங்கள பாதுகாப்பதற்காக அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும். அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி இருக்கு. அதுதான் தூத சேனை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தூத சேனை ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, நாம் வாசித்தோம், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அப்படியானா நீங்களும் நானும் யார் தெரியுமா? ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க. நமக்கு ஒத்தாசையாக கர்த்தர் தூத சேனையை அனுப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த தூதர்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்த வேதாகமத்தில்
கூறப்பட்டிருக்கிற விதம் எப்படி என்று நான் பார்த்தோம். இனி ரெண்டாவது குறிப்புக்கு போகிறோம். செகண்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? இவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். They were created by God. That is the second point. பார்க்கலாமா? கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 16. கொலோசியர் 1:16 வாசிக்க கேட்கலாம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப தேவதூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். They were also created by God. அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க, all things were created, for by him all things were created that are in heaven and that are on earth. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான. இந்த பூமியில் நம்ம பார்க்குறோமே, இந்த பார்க்குறதெல்லாம் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். காணப்படாதவைகள்னா தூதர்கள், அவர்களெல்லாம் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும். நல்லா பாருங்க, visible and invisible, whether thrones or dominions or principalities or powers, all things were created through him and for him என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும், all things were created through him and for him. அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். நம்மை காப்பதற்காக தூத சேனையை சிருஷ்டித்திருக்கிறார். தூதர்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 16:7 in Genesis chapter 16:7 we read as such. நாம் அதை விதமாய் பார்க்கிறோம். ஃபஸ்ட்டு நம்முடைய பைபிளில் வர்ற ஒரு தூதனை, அவனுடைய ஊழியத்தை நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவளை, யாரை? ஆகாரை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, now the angel of the Lord found her by a spring of water in the wilderness, by the spring on the way to Shur என்று எழுதப்பட்டிருக்கு. நாச்சியார் சாராளுக்கு பயந்து என்னத்துக்கு இந்த உலக வாழ்க்கைன்னு வெறுத்து போய் தான் அந்த ஆகார் போகிறாள், வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். சூர் என்கிற அந்த இடத்துக்கு போகிற வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே போய் அங்கே இருக்கிறாள். அவளுக்கு தண்ணீர் கிடைக்கல, ரொம்ப கஷ்டம், மயங்கி விழுந்து விடுகிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அங்கே அந்த சமயத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு தரிசனமாகி தூதனானவர் தோன்றினார். அவர் அவளோடு பேசினார். ஆகாரே, நீ போ, உன் நாச்சியார் அண்டையின் கீழே அவளுடைய கையின் கீழ் அடங்கியிரு என்று ஆண்டவர் சொன்னார். Go on, be submissive to Sarah. Yes, she is the head of, she is your boss, she is the head of your family. Go there and obey her. நீ போய் அவளுக்கு கீழ்ப்படிந்திரு, அவள் தான் உன்னுடைய குடும்பத்தில் தலைவன். ஏன்னா ஆபிரகாமுடைய மனைவியாக அவள் இருக்கிறாள். ஏப்ரஹாம்ஸ் ஒய்ஃப் சாரா. யூ கோ அண்ட் பி சப்மிசிவ் டு ஹர். அவளுக்கு நீ அடங்குகிற என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவளை கண்டுபிடித்து அவளுக்கு தண்ணீரை புறப்பட பண்ணி தண்ணீரை குடிக்க சொல்லி அவளை அனுப்பிவிட்டார். அந்த காட்சி பார்க்கணும். இந்த தூதன் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆம், தேவ தூதர்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். இந்த தேவதூதன் ஆகாரை சந்திக்கிற அந்த வருஷம் கிமு 1913 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிஃபோர் கிரைஸ்ட் வாஸ் born BC 1913
the time of this angel of God when he appeared to Hagar. நாம் அவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவதூதர்கள் எப்பொழுது படைக்கப்பட்டார்கள் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. When these angels of God were created, that is not said in the Holy Bible. That is left with the Lord Almighty God, because he only created the angels of God. அவர் தான் தேவதூதர்களை படைத்தார். அதனால் எப்போ படைத்தார்னு சொல்லப்படவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆக தேவனுடைய பிள்ளைகளை, தேவதூதர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று நாம் இரண்டாவது குறிப்பாய் பார்க்கிறோம். மூன்றாவது குறிப்பு, as the third point now, இந்த தேவதூதர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்க போகிறோம். ஓகே, now how the ministry of angels of God was. தேவதூதர்களின் ஊழியம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்திற்கு வாருங்கள். Revelations chapter 5 verses 11 and 12. 11-12 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் செய்கிற அந்த ஊழியத்தின் தரிசனம் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதை நாம் வாசிக்க கேட்போம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தையும் கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 ஆகவும் 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே தூதர்கள் யாராய் இருக்கிறார்களாமா? பரலோகத்திலே கர்த்தரை துதிக்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Our Lord is deserved for all praises and for all worship. So these angels are worshiping our master. தூதர்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். See, protecting angels are there, that we have seen. பாதுகாக்கும் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். The ministering angels we have seen. ஊழியம் செய்கிற தூதர்கள் நாம் பார்த்தோம். Here we see the angels who praise God. கர்த்தரை துதிக்கிற தூதர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரை துதித்து ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தூதர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ தூதர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் என்பது இந்த வசன பகுதிகளிலிருந்து விளங்குகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு பாற்றனை பார்க்கிறோம். Hebrews chapter 1 verse 14. அதை வாசிக்க கேட்கலாம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவியார் இருக்கிறார்கள் அல்லவா? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர்கள் யாராக இருக்கிறார்கள் தெரியுமா? பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், தேவனுடைய பிள்ளைகளே, they are the spirits of serving our master. நம்முடைய ஆண்டவருக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீர்களா எப்படி பணிவிடை செய்கிறாங்கன்னு? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தானியேல் புத்தகத்துக்கு வரும் பொழுது, இந்த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 9:21, தானியேல் 9:21 வாசிக்க கேட்கலாமே. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஆமென். தானியேல் 21 நாள் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். 3 வாரமாக கம்ப்ளீட் ஃபாஸ்டிங். பாதத்தில் விழுந்து கிடக்கிறார். கர்த்தர் அவருக்கு தரிசனம் ஆகிறார். அந்த சூழ்நிலையில் அங்கே பார்க்கிறோம், while I was speaking in prayer, see what Daniel says is written there. The man Gabriel, whom I had seen in the vision at the beginning, being cast to fly swiftly, reached me about the time of the evening offering என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீர்களா, பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள். They are the spirits of serving God.
பணிவிடை செய்யும் ஆவிகள். எஸ், they are also serving us sometimes as we pray and worship him, as we always tarry in the presence of the Lord. The Lord will send his mighty angels to be with us. நம்மோடு தூதர்களை இருக்கும்படி அனுப்புவார். அவர்கள் பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவர்கள் பரலோகத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் என்று பார்த்தோம், பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் இந்த தூதர்களுடைய ஊழியம் எப்படி இருக்கு தெரியுமா? மூன்றாவதாக இந்த தூதர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். So these angels are watching us, they are listening us. அவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள். பார்க்கலாமா? 1 தீமோத்தேயு 5:21 பார்க்கும்போது in 1 Timothy chapter 5:21 அதில் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அதில் மிக அருமையாக எழுதியிருக்கிறது. அந்த வசனங்களில் நீங்கள் முதல்ல இருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்கிறாரு. அப்போஸ்தலன் பால் சேஸ் இன் சச் எ மேனர், நீ பட்சபாதத்தோட ஒன்று செய்யக்கூடாது, விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணக்கூடாது, இவைகளை காத்து நடக்க வேண்டும். இந்த ஆலோசனைகள்லாம் சொல்கிறார். சொல்லி அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார்னா, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். So I charge you before God and the Lord Jesus Christ and the elect angels that you observe these things without prejudice, doing nothing with partiality. So a wonderful advice is given by the Apostle Paul to the Apostle Timothy. தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுக்கு. பாருங்க, இதை ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அங்கே எழுதப்பட்டிருக்க அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள் கர்த்தரை போல, like God, they are also, my dear children of God, aware of all of us. நம் எல்லாரையும் முற்றிலும் அறிந்தவர்கள் தான், தெரிந்தவர்கள் தான் தூதர்கள். ஆமென். மறந்து போகாதீங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தூதர்கள் நம்மை கவனிக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 11:10 வாசிக்கும் போது in 1 Corinthians chapter 11:10 அங்கே ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கிறோம். தூதர்கள் கவனிக்கிறாங்க. Because of the angels are watching us, what it is written, ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த வசனத்தை தான் சொல்ல துணிஞ்சா சகோதரிமார்கள்லாம் நம்மளை முறைச்சி பார்க்குறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு கேட்குறாங்க. தூதர்கள் நிமித்தம், because of the angels of God. For this reason the women ought to have a symbol of authority on her head because of the angels. எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. தூதர்கள் நிமித்தம் அவங்க தலையை என்ன செய்யணுமாமா? மூடிக்கொண்டிருக்கணும். பெண்களுக்கு அதுதான் அழகு. முக்காடிட்டு கொள்வதோடு தான் அழகு. சும்மா தர்க்கம் பண்ணக்கூடாது. ஆமாம், பவுலே சொல்கிறார், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பெண்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஏன்? தூதர்கள் நம்மை கவனிக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஆக தேவனுடைய பிள்ளைகளே, தூதர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், தூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள், தூதர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்று பார்த்தோம். அப்புறம் பாருங்க, சங்கீதம் 91:11-12 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. Psalm 91 verses 11 and 12 says, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் என்ன செய்வார்கள்? ஏந்தி கொண்டு போவார்கள். Here we see that the Lord shall give his angels charge over you to keep you in all your ways. பார்த்தீங்களா? உங்களை பாதுகாக்கும்படி தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். ஆமென். உன்னை காக்கிற கர்த்தர் உண்டு தேவ பிள்ளையே, பயப்படாத. இந்த கொள்ளை நோய், கரோனா வைரஸ் உன்னை டச் பண்ணாது. நீ நல்ல ஜெபம் பண்ணு, துதி. நல்லா துதிக்கிறதுக்கு நேரத்தை செலவழிங்க, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரத்தை செலவழிங்க. செல்ஃபோனில் கேம் விளையாடுறதுக்கு நேரத்தை செலவழிக்காதீங்க. வேஸ்ட்டாக டிவிக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறதுக்கு நேரத்தை செலவழிக்காதீங்க. சினிமா பார்க்கறதுக்கு நேரத்தை செலவழிக்காதீங்க. யூ ஜஸ்ட் tarry in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் 3 வேளைக்கு 4 இல்லை 5 வேளைனாலும் சாப்பிடுங்க, சூடாக சாப்பிடுங்க. ஆனால் அதே சமயத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, I request you or I beg you to bow down your heads
for the word of prayer by spending times in prayer. ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய நேரம் செலவழித்து தலையை கவிழ்ந்து தலையை மூடி தலையெல்லாம் முற்றிலுமா குனிந்து தலை குனிந்து ஆண்டவரோடு கூட பேச நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு ஜெபம் பண்ணி உறவாட கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் பாதுகாக்கிறார். யாரை நம்ம எல்லாம் பாதுகாக்கிறார். கர்த்தர் அப்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் தானியேல் 6:22 வாசிக்க கேட்கலாமா? Daniel 6:22. We are going to see that. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். ஆமென். ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா? See how the Lord is protecting by keeping his angels. My dear children, Daniel was safeguarded because of the Lord has sent his angel to be with him. சிங்கக்கேபில போடப்பட்டார். ஆனால் தானியேலை காக்க ஆண்டவர் தூதனை வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அதனால தான் சங்கீதம் 91, 11, 12 பார்க்கிறோம். அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கூட கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் கைகளிலே உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். பிரைஸ் தி லார்ட். உண்மைதானே? கர்த்தர் காக்கிறவர், தூதர்களை வைத்து காக்கிறவர். ஆகையினால மனிதரை பாதுகாக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை கனம் பண்ணி ஆராதிக்கிறார்கள் பரலோகத்திலே. அதே சமயத்தில் அவர்கள் பணிவிடை செய்யும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள். அது மாத்திரமா, தூதர்கள் நம்மை கவனிக்கிறார்கள். ஆண்டவர் கவனிக்கிறது போல ஏஞ்சல்ஸ் ஆர் ஆல்சோ வாட்சிங் அஸ், நம்மை கவனிக்கிறார்கள். அப்புறம் மனிதரை பாதுகாக்கிறார்கள். These angels are protecting men and women. மனுஷர்களை அவங்க பாதுகாக்கிறார்கள். எண்ணாகமம் 22:32 வாசிக்கும் போது Numbers chapter 22 verse 32 as we read, அங்கே எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக என்ன செய்தேன்? புறப்பட்டு வந்தேன். You know the story of Balaam. பிலேயாமினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமல்லவா? Yes, it's a history, my dear children, that we have to listen carefully. This chapter as a whole, please read it as you stay in your home. உங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த முழு அதிகாரத்தையும் படித்து பாருங்க. ஆண்டவர் பிலேயாம கர்த்தருடைய ஜனத்தை சபிக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பவில்லை. ராஜா சொன்னான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், நான் எல்லாம் கூலி கொடுக்க உனக்கு, நீ வா, நீ சொல்லு, அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக நீ தீர்க்கதரிசனம் சொன்னீங்கன்னா அது அப்படி நடக்கும். ஆனால் தேவன் அப்படி செய்ய விரும்பவில்லை. பிலேயாம திரும்ப திரும்ப ஆண்டவர் போக வேண்டாம் தான் சொன்னார். ஆனாலும் அவன் போறேன்னு சொன்னதுனால கர்த்தர் சொன்னார், இப்போ என் ஜனத்துக்கு விரோதமாக நீ ஒன்றும் பேசக்கூடாது, நான் சொல்லுகிற வார்த்தையை தான் நீ சொல்லணும்னு ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பினார். ஆனாலும் இந்த பிலேயாம் கழுதையில் பிரயாணம் பண்ணி போகும்போது ஆண்டவர் அங்கே தூதனை அனுப்பினார். கர்த்தருடைய தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் தூதனானவர் என்ற வார்த்தையில் அவர் வெளிப்பட்டார். The angel of God, there it is written very clearly. And the angel of the Lord said to him, why have you struck your donkey these 3 times? 3 தடவை நீ அடித்தது என்ன? Behold, I have come out to stand against you because your way is perverse before me. எனக்கு விரோதமாக உன் வழி இருக்கிறதுனால நான் உன்னைய கொல்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு ரொம்ப ரொம்ப கர்த்தர் பிலேயாம் இடத்துல பேசுகிறார். பிலேயாம் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்தான், அதனால கர்த்தர் கோபப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை அவனை காத்து கொண்டார். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தேவனுடைய நியாய தீர்ப்புகளையும் அவருடைய நோக்கங்களையும் தூதர்கள் நடப்பிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டார், அந்த பாருங்க சொன்னோடு கேட்க மாட்டேங்கிறான், நீ போ அப்படின்னு சொல்லி தூதனை அனுப்புகிறார். அந்த கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து
பிலேயாமுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 13:41-42 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது, in Matthew 13:41-42 as we read, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே என்ன செய்வார்கள்? போடுவார்கள். அங்கே என்ன உண்டாயிருக்கும்? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். The Son of Man will send out his angels and they will gather out of his kingdom all things that offend and those who practice lawlessness என்று எழுதப்பட்டிருக்கு. நியாயக்கேடு செய்கிறவங்களெல்லாம் பிடிச்சு what they will do and will cast them into the furnace of fire. அவர்கள் எங்கே போடுவாங்களாம்? அக்கினி. ஆமாம், கந்தகம் எரிகிற அந்த அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்குமா. there will be wailing and gnashing of teeth என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட இடத்துல ஆண்டவர் போட்டுருவார். அந்த இரட்சகர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தமாகுங்க. ஆண்டவர் சொன்ன அந்த நாள் வந்துருச்சு. அதனால தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா கஷ்டமும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஏன் இந்த கஷ்டங்களெல்லாம் அனுமதிக்கிறார் தெரியுமா? நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். சும்மா வீட்டில் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுன்றதுக்காக அல்ல. கர்த்தரை தேடணும், ஆராதிக்கணும், ஜெபம் பண்ணணும். உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் அழுது புலம்புங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யாதிருங்க. தேவனுடைய நியாய தீர்ப்புகளை, நோக்கங்களை நடப்பிக்கிறதற்கு தூதர்கள் கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். So the angels of God are commanded to do the justice of the Lord. தேவனுடைய நியாயத்தை நடப்பிப்பதற்கு அவர்கள் கட்டளை பெறுகிறார்கள். ஓகே, அப்புறம் நம்ம பார்க்கிறோம் லூக் 16:22, லூக்கா 16:22 வாசிக்கிறோம் பாருங்க. அங்கே என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து என்ன செய்யப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். So it was that the beggar died and was carried by the angels to Abraham's bosom. The rich man also died and was buried என்று பார்க்கிறோம். இங்கே என்ன நம்ம பார்க்கணும்னா, மரித்த கர்த்தருடைய பிள்ளைகளை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் பணியை தூதர்கள் செய்கிறார்கள். Amen. So the angels of God are having the big responsibility to bring out the dead ones in the Lord to the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் கொண்டு போகிறார்கள். இந்த தரித்திரன், இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், தரித்திரன் ஆண்டவரை நம்பி வாழ்ந்தவன், ஆனால் தரித்திரனா இருந்தான், வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டான். ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் சம்பிரமமாய் வாழ்ந்தான். அவனுக்கு எல்லா சொத்து சுகமெல்லாம் இருந்தது. 2 பேரும் மரித்தார்கள். ஆனால் தரித்திரனோ அவன் என்ன செய்தான்? தூதர்களால் அங்கே, that is the word to be underlined. Yes, there it is written that he was carried by the angels to Abraham's bosom. ஆபிரகாமுடைய மடியில் யார் கொண்டு போய் சேர்த்தாங்களா? தூதர்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள். The rich man also died and was buried. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் அங்கே சரி, அந்த சம்பவத்தை ஆண்டவர் கொடுத்த அந்த ஆண்டவர் சொன்னதான அந்த உதாரணத்தை நீங்கள் படித்து பாருங்கள், ஃபுல்லாக படிங்க. நமக்கு அந்த ஸ்டோரி நல்லா தெரியும். ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து அந்த ஸ்டோரியை சொன்னார். அதனால் that is the one which was really happened. It's not a story, it was a history. அது ஒரு சரித்திரம், அது கதை அல்ல. ஏன்? அந்த ஏழை மனுஷனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. The beggar's name is written there as Lazarus. லாசரு என்று அவனுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஐஸ்வர்யவான் பேர் அங்கே சொல்லப்படவில்லை. The rich man's name was not mentioned. பார்த்தீர்களா? ஆக இட்ஸ் நாட் அ ஸ்டோரி, இட்ஸ் அ ஹிஸ்டரி. அது சரித்திரம். கர்த்தர் அந்த சரித்திரத்தை அங்கே சொல்லுகிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தூதர்களுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் த லார்ட், ஹவ் தே ஆர் சீ தேர், அது எவ்வளோ அருமையாக இருக்கிறது பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, பணிவிடை செய்கிறதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள்.
தூதர்கள் நம்மை கவனிக்கிறார்கள். நான்காவதாக மனிதரை பாதுகாக்கிறார்கள். ஐந்தாவதாக தேவனுடைய கட்டளைகளை, நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுகிறார்கள், நடப்பிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்லை, மரித்த கர்த்தருடைய பிள்ளைகளை பரலோகத்திற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அழைத்து செல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக 6 குறிப்புகளிலே தூதர்கள் செயலாற்றுகிறதை நாம் இந்த பாயிண்டில் பார்க்கிறோம், இந்த 3rd பாயிண்டில் பார்க்கிறோம். ஆக தேவனுடைய பிள்ளைகள் 3 குறிப்புகளை நாம் தியானித்தோம். தேவதூதர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்த்தோம். வேதத்திலே அவர்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவதூதர்கள் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று பார்த்தோம். 3ஆவதாக தேவதூதர்கள் எப்படி ஊழியம் செய்கிறார்கள் என்று பார்த்தோம். as a conclusion, முடிவுரையாக வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7-8 வசனங்கள். 2 Thessalonians chapter 1 7 and 8 verses. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்ன செய்யும் வேளை வருகிறது? நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும் வேளை வருகிறது. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு, and to give you who are troubled rest with us when the Lord Jesus is revealed from heaven and his mighty angels in flaming fire, taking vengeance on those who do not know God and on those who do not obey the gospel of our Lord Jesus Christ என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை அறியாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் இவர்களுக்கெல்லாம் நீதியுள்ள ஆக்கினையை ஆண்டவர் செலுத்தும் வேளை வருகிறது. Yes, in flaming fire, taking vengeance on those who do not know God. Yes, my dear children of God, that is coming. அந்த நாள் சீக்கிரமாய் வருகிறது. நீங்களும் நானும் துதிச்சுட்டு இருப்போம். நேரம் பொழுது போகலையே அப்படின்னு கலங்காத, காத்திரு, ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கொள். அப்பா, நீர் எனக்கு செய்வீர், உதவி செய்வீர் என்று சொல். நிச்சயமாய் ஆண்டவர் உன்னிடத்தில் வருவார். முழங்கால மடக்கி ஜெபம் பண்ணிப்பார். மிட் நைட்ல எழும்பி ஜெபம் பண்ணு. கைகளை உயர்த்து, அப்பான்னு கூப்பிடு. Just cry unto the Lord by lifting up your, yes my dear children, hands to the Lord. உங்களுடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. The Lord will come there. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? உராக்கமா சந்தரதிலகமா. Yes, I feel the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்றேன். ஆண்டவருடைய தொடுதலை நான் உணர்ந்துட்டு இருக்கேன். The Lord is mighty. Lord is touching each one of you, my dear brothers and sisters. என் அருமையான சகோதர சகோதரிகள், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அப்படியே நம்முடைய வலது கரத்தை நம்முடைய தலையின் மேல் வைத்து நான் சொல்லுகிற இந்த விசுவாச அறிக்கையை சொல்வீர்களா? எல்லாரும் கமான். ஏன்னா விசுவாசத்தோடு ஜீவித்தாதான் நாம் குணமாக முடியும். இப்பொழுது ஆண்டவர் தூதரை அனுப்பியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் குணமாக போகிறோம். எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை நம்முடைய தலையின் மேல் வைத்து எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன் என்றும் எங்களுக்காக தம்மை பிதாவாகிய தேவனாகவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகவும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனாகவும் வெளிப்படுத்தினீர் என்று விசுவாசிக்கிறோம். அன்புள்ள தெய்வமே, நீர் எங்களை நேசித்தபடியினால் இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து மனுஷனுடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டு உபாதிக்கப்பட்டீர் என்றும், எங்களுக்காக ஐங்காயங்களை ஏற்று உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினீர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்கள் அன்பு நேசர் உம்முடைய ரத்தத்தை சிந்தினதும் மாத்திரமல்ல, எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
உயிர்த்தெழுந்த எங்கள் அன்பு நேசராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நீர் சொன்னபடியே எங்களை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படி சீக்கிரமாய் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தத்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காக அனுப்பி தந்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இப்போதும் எங்கள் நடுவில் இருக்கிறீர், எங்கள் உள்ளங்களிலே குடிகொண்டிருக்கிறீர். நாங்கள் ஜெபிக்கும் போது நீர் அசைவாடுகிறீர். ஆமாப்பா, எவ்வளவு நல்ல தேவன். உங்க கிருபை இல்லாம ஒன்று செய்ய முடியாது. இப்பொழுதே நான் சுகமாகிறேன். என் பலவீனங்கள் என்னை விட்டு நீங்குகிறது. என் சரீர பலவீனம் என்னை விட்டு நீங்குகிறது. எல்லா வியாதியும் என்னை விட்டு நீங்குகிறது. நன்றி பரிசுத்தரே. ஏசப்பா, நீங்க தொடர்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறது மாத்திரமல்ல, சரீரப்பிரகாரமான சுகத்தை தருகிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே, இந்த உலகத்திலேயும் எங்களை நிம்மதியாய் வாழ வைக்கும் தெய்வம். ஆகா, உம்முடைய மேன்மை எத்தனை அருமையானது. உம்முடைய தயவு எங்களுக்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தம்முடைய தூத சேனை எங்களுக்காக அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நம்முடைய பரிசுத்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நீங்க இப்ப செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய எல்லா வேதனையும் உங்களை விட்டு நீங்கி போய்விட்டது. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா பாடி பெயின்ஸ் இப்பொழுது நீங்கி போகிறது. கர்த்தர் சுகம் தருகிறதாக சொல்லுகிறார். என்னை தேடினபடியால் நீ தொடப்பட்டிருக்கிறாய், நீ சுகமானாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says that you are healed right now because of my touch is upon you. என்னுடைய தொடுதல் இருக்கப்படனால் நீ சுகமானாய் என்று அப்பா சொல்லுகிறார். கர்த்தர் தொட்டதற்காக ஒரு விசை கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நல்ல தகப்பனே, எங்கள் மன்றாட்டை கேட்டீர், எங்களை தொட்டு விட்டீர். அப்பா, நீ சுகம் தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மக்கள் எல்லாரையும் தொட்டு சுகமாக்கும் இந்த நாட்களில். அப்பா, இந்த கொடிய ஆமாண்டவரே கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவீராகப்பா. COVID-19 ஆமாண்டவரே அப்பா, எவ்வளோ டெரிபிள் சிக்னஸ் அப்பா. இட் இஸ் a contagious disease. அது தொற்று வியாதி அப்பா. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உலகம் எங்கிலும் மரித்து போய்விட்டார்கள். அநேக பரிசுத்தவான்களும் கூட இந்த சூழ்நிலையிலே சிக்குண்டு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே காணப்படுகிறார்கள். பயங்கரமான பொல்லாப்பம் அப்பா. தயவு செய்து இந்த வேதனையிலே சிக்குண்ட எல்லாரையும் தொட்டு சுகமாக்குவீராக. சரீரத்தில் எந்த வியாதி இருந்தாலும் எல்லாம் நீங்கி போவதாக. பிசாசே, எடு உன் கையை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போ என்று சொல்லுகிறேன். இந்த உரிமையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். போய்விடு. கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்புவீராக. நன்றி பரிசுத்தரே. கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து நாம் அந்த பாடலை நாம் பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல
உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் இன்றைக்கு நம்மோடு கூட சேர்ந்து இந்த ஆன்லைன் சர்வீஸில் ஜாயின் பண்ணி கர்த்தரை மைமைப்படுத்துகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் ஊழியக்காரர் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்று சதா காலம் எப்போதும் மாறாமல் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து 10 மணிக்கு இதே யூடியூப்பில் நீங்கள் சண்டே ஸ்கூல் ஆராதனை நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் ஆனர் த சண்டே ஸ்கூல் worship also, my dear children of God, by 10 o'clock sharply after this service. God be with you. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென். எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெப வீடு, 70 வைட் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9443110809. மேலும் விவரங்களுக்கு 9620555872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address: Vision Church of God Prayer House, 70 White Street, Chettipalayam Road, Pothanoor, Coimbatore 641023, Tamil Nadu, South India. Mobile number 9431100809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 9629055872. உங்கள் ஜெப தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள். மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.